ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பரான, அதே சமயம் ரொம்பவும் ஹெல்த்தியான முருங்கைக்கீரையை வச்சு நாம் இன்றைக்கி ரசம் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு வெள்ளைப்பூடை இந்த மாதிரி போட்டு பல்ஸில் வச்சு ஒரு சுற்றி எடுத்துருங்க. ரொம்ப மையாக்கிற வேண்டாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருந்ததுன்னா ரசத்துக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறமா நமக்கு தக்காளி கைகளால் மசிக்கும்போது மசியாது. ஸோ நான் கொஞ்சம் ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா மசிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறமா கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4 வரமிளகாயை சேர்த்துட்டு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் பிசைஞ்சு வச்சுருக்க தக்காளியில் உள்ள சக்கையை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறமா காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அப்புறமா அந்த தக்காளியோட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதோட தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் முருங்கைப்பூவை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துட்டு அப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி இல்லாமல் வச்சுருக்கிறேன். அதை நாம் இப்போது இந்த ரசத்தோடு ஆட் பண்ணலாம். முருங்கைப்பூ வந்துட்டு ரொம்ப வேகிறதுக்கு டைமெல்லாம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு கொதித்தாலே போதும், நமக்கு வெந்துடும். இப்போ பூவை ஆட் பண்ணிவிட்டு நாம் தண்ணி கன்சிஸ்டன்சியெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறமா ரசம் இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும். வந்ததும் ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான ரசம் இப்போ தயாராகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக மல்லி இலையை போட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் வச்சுருக்கிற ரசத்தை இதில் மாற்றி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கமன்னு முருங்கைப்பூ ரசம் தயாராகிடுச்சு. முருங்கைப்பூவில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது நமக்கு. இந்த ரசம் வைக்கிறதுக்கு அதிகமான குவான்டிட்டி முருங்கைப்பூ நமக்கு தேவை இருக்காது. ஜஸ்ட் ஒரு பவுலுக்கு இருந்தாலே போதும், நாம் சூப்பரான ரசம் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு அப்புறம் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த அருமையான பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.